கடன் வாங்கியாவது இதை செய்யணுன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து அந்த பிஹேவியர் மாறி இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஃபோபியானா முன்னாடியில் அந்த உயரமான பிளேஸ் போனால் ஒரு பயம் இருக்கும், இருட்டில் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அதாவது அதீத பயத்தை ஃபோபியான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன எவ்வளோ சம்பாரிச்சிக்க முடியுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உண்மையாலுமே ஒரு ஃபோபியா தாங்க, அது ஒரு நோய் தான். அது மாதிரி நிறைய சம்பாதிக்கிறீங்க இல்லைங்களா, அதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வெளியில் செய்யணும் இல்லைங்க. உங்கள் சொந்தத்துக்கு, உங்கள் சகோதரனுக்கு, வெல்விஷர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்ம உதவி செய்யலாங்க. ஃபுல்லாக சம்பாரிச்சமாக சொத்தாக வாங்கி போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி அப்படியே அலைஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி சம்பாதிச்சிருக்காங்க. என்னத்தை கொண்டு போக போகிறாங்கன்னு தான் தெரியல. பேயாவே போயிடுவாங்க கடைசியில். பார்க்கின்சன் லான்னு ஒரு லா இருக்குங்க. என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வருமானம் உயருதுன்னா உங்கள் செலவும் உயருங்க. வாரன் பஃபெட் அப்படின்னு இருக்காருங்க, உலகத்தின் டாப் 10 கோடீஸ்வரர்களில் ஒருத்தர். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஹிட் படம் கொடுக்குறாங்க, வெரி குட், நல்லா சம்பாதிக்கிறாங்க, வெரி குட். சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்ற இருப்பவர்கள் இல்லாதவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. அது என்ன அப்படின்னா, அவசியமாக ஆடம்பரமாக. என்ன அவசியமாக ஆடம்பரமாக அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் பார்த்து ஒரு பயிற்சியாளராக ரொம்ப வேதனையாக இருக்கிறது. என்னடா அப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, ரொம்ப எல்லாமே வந்து ஒரு அக்குமுலேஷன் மேனியா மாதிரி இருக்குங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அந்த தேவையை தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி தேவையை தாண்டி எல்லாம் ஆடம்பரத்தில் கடன் வாங்கியாவது இதை செய்யணுன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து அந்த பிஹேவியர் மாறி இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து காப்பி பண்ணணுன்னு நினைக்கிறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்வாடி கம்யூனிட்டின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த சேடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மார்வாடி கம்யூனிட்டிகிட்ட ஒரு முக்கியமான ஒரு நல்ல குவாலிட்டியை நான் பார்க்குறேங்க. என்னென்னா, அவங்க அந்த சிக்கனம், செலவு, ஒவ்வொரு பணத்தையும் அவங்க அக்கௌண்ட் பண்ணுறது. அதாவது தேவையில்லாமல் எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. எந்த பொருளையும் அவங்க வாங்கி உபயோகிக்கிறது பார்த்திங்கன்னா தேவையாக தான் இருக்குங்க மோஸ்ட்லி. அது மாதிரி ரெண்டாவது ஒரு கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா செட்டியார் கம்யூனிட்டி. இப்போ நான் ஜாதியே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நல்ல விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறதுக்கு எப்படி நான் சொல்ல முடியும், அதனால் நான் சொல்கிறேங்க. அப்போது இப்போ நார்மலாக இப்போ வந்து ஆன்லைனில் பயங்கர ஆஃபர்ஸ் வருதுங்க. 70% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட்டு, இல்லைன்னா வேறு ஏதோ இருக்குது. வீட்டில் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா நிறைய நேரத்தில் அது வேஸ்ட்டாக திரும்பி தூக்கி போடுற, வெளியில் போடுற மாதிரி ஆகிடுதுங்க. அதே மாதிரி நிறைய அந்த பீப்புள்கிட்ட அந்த ஃபோபியான்ற ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன ஃபோபியானா, முன்னாடியில் அந்த உயரமான பிளேஸ் போனால் ஒரு பயம் இருக்கும், இருட்டில் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அதாவது அதீத பயத்தை ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோபியா என்னென்னா, அக்குமுலேஷன்ற ஒரு ஃபோபியாங்க. என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் எனக்கு அதாவது வாழறதுக்கு தாங்க பணம். அதனால் உங்கள் லட்சியத்தை, கனவு, ஆசையை நீங்கள் சம்பாதிக்க வேணான்னு சொல்லிங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த பணத்துலேருந்து நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வாங்க. அவங்க வந்து இயல்பாகவே நடக்குங்க. ஆனால் இன்றைக்கி அந்த உதவி செய்யணுன்ற மனத்தை விட எனக்கு என்ன எவ்வளோ சம்பாரிச்சிக்க முடியுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உண்மையாலுமே ஒரு ஃபோபியா தாங்க, அது ஒரு நோய் தான். அது மேபி சம்பாரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும் சொல்லுங்க, நிறைய நேரத்தில் அக்குமுலேட் பண்ணுறது. இதுவே சில பேர் நான் பார்த்து வேந்திருக்கேங்க. நான் கூட அந்த காரியத்தை செய்கிறேன். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், துணி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஆர்கனைஜோ இல்லைன்னா நமக்கு நீடி பீப்புளுக்கோ, ஈவன் தோ நல்ல ஷர்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட்டாக இருந்தால் கூட ஒரு செட் ஆஃப் துணியை ஒரு 10 சட்டை 5 சட்டைன்னு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தட்ஸ் வெரி குட். தேவையில்லாமல் ஒரு பொருளை வச்சுட்டு இருக்க பதிலாக வேறு யாருக்காக கொடுக்கலாங்க. அது மாதிரி நிறைய சம்பாதிக்கிறீங்க இல்லைங்களா, அதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வெளியில் செய்யணும் இல்லைங்க. உங்கள் சொந்தத்துக்கு, உங்கள் சகோதரனுக்கு, வெல்விஷர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்ம உதவி செய்யலாங்க. அது மாதிரி இந்த அரசியலில் இப்போ பொது அரசியல்வாதிகள் இல்லை அதிகாரிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஃபுல்லாக சம்பாதிச்சமாக சொத்தாக வாங்கி போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி அப்படியே அலைஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி சம்பாதிச்சிருக்காங்க. என்னத்தை கொண்டு போக போகிறாங்கன்னு தான் தெரியல. நான் இதை ரொம்ப என்ன நோக்கத்தில் சொல்கிறேன்னாங்க, வாழறதுக்கு தாங்க பணம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அலைஞ்சு சம்பாதிச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா பேயாவே போயிடுவாங்க கடைசியில். அது மாதிரி இல்லாமல் நியாயமான வழியில், அறம் சார்ந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. அது மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னு, ஆல்ரெடி ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன்னா திரும்ப ஒரு ஆஃபர் வருதுன்னா, இது தேவையா, அதாவது 2 வார்த்தை கேளுங்க. இஸ் இட் நெசசரி நவ், இப்போ வாங்கணுமா, இல்லை இது ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போட முடியுமா? யோசித்து பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி நல்ல ஃபோன் இருக்குது, நான் அப்புறமா வாங்கிக்கலான்னு தாங்க தோணும். அது ஃபோனுன்றது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது நம்மளை சுற்றி, நம்ம நிறைய வாங்கக்கூடிய பொருட்கள்ன்ட்டு. அப்போ நிறைய விஷயத்தை நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு வாசகம் இருக்குது இல்லைங்களா, தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையுள்ள பொருளை விற்க வேண்டி வரும்ன்ட்டு. அது மாதிரி இல்லாமல் அக்குமுலேஷன் மாதிரி, அதாவது எல்லாத்தையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அதை அடையணும் 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 அடையணும்னு தேவையில்லாதெல்லாம், அதாவது நம்ம வாங்கி வைக்கிறது தேவையுள்ள விஷயங்களே விற்கிற மாதிரி ஆகிடுதுங்க. அது மாதிரி இப்போ நிறைய அந்த ஷாப்பிங் கல்ச்சரில், நிறைய அந்த ஆன்லைன் கல்ச்சரில் நிறைய அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்குது. இது ஆரோக்கியமானது தானான்ட்டு இப்போ நான் சொல்கிறது ரைட்டுன்னு நான் சொல்ல வரலங்க. இது ஆரோக்கியமானது தானா, அந்த அப்ரோச் சரிதானான்றதை ஒரு கொஸ்டின் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோங்க. இப்போது நீங்கள் செலவினத்தை குறைச்சி நீங்கள் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா, அவசியமாக ஆடம்பரமான ஒரு பொருளை வாங்கும் போது ஒரு நிமிடம் நின்று, இஸ் இட் நெசசரி நவ், இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதா? ஏன்னா இப்போ புதுசாக ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் வந்திருக்குங்க. அது என்னென்னா மினிமலைசேஷன். அதாவது எந்த அளவுக்கு மினிமம் பட்ஜெட்டில் மினிமமாக எவ்வளோ கோடிகள் பணம் இருந்தாலும் அதை சிம்பிளிஃபைட் பண்ணி சிம்பிள் லைஃப் வாழ முடியுமா? அந்த சிம்பிள் லைஃபுக்கு என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம்? ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, 700 800 நீங்கள் ஒரு பொஃபே வருது அப்படின்னா, அதவே ஏன் ஒரு 200 ருபீஸில் முடிச்சுட்டு ஒரு 500 ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பலாமே, யாருக்காவது உபயோகமாக இருக்குமே. ஒரு 2000 ஒரு 3000 ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு பதில் ஒய் நாட், நம்ம ஆல்ரெடி நம்ம ஷர்ட் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதை நம்ம கம்மியாக வாங்கிக்கலாமே. அது துணிகள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏரியாலைங்க கொஞ்சம் லக்ஸுரியஸை குறைச்சி கொஞ்சம் மினிமல் லிவிங்கில் வாழ எல்லாரும் ஆரம்பித்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே இங்கே நல்லா இருக்குங்க. இப்போ எப்படின்னா வருமானத்தை மீறி செலவாக இருக்குங்க. பார்க்கின்சன் லான்னு ஒரு லா இருக்குங்க. என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வருமானம் உயருதுன்னா உங்கள் செலவும் உயருங்க. நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கும் போது 10,000 கமிட்மெண்ட் இருந்திருப்பீங்க. 1,00,000 சம்பாதிக்கும் போது 1,00,000 கமிட்மெண்ட்டை எடுத்து போட்டுப்பீங்க. எல்இடி டிவி அது இது எல்லாம் வாங்கிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மினிமம் லிவிங்கில் சேமிப்பை அதிகப்படுத்தி ஃப்யூச்சருக்காகவும் சரி, இந்த சமூகத்துக்கும் நம்மளால் ஏதாவது பங்களிப்பு தர முடியுமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு உதாரணமாக நான் ஒரு வாழும் உதாரணங்களில் ஒருத்தர் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. நேரத்தை கருதி வாரன் பஃபெட் அப்படின்னு இருக்காருங்க. உலகத்தின் டாப் 10 கோடீஸ்வரர்களில் ஒருத்தர். இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளாட்டு டபுள் பெட்ரூம் ஹவுஸில் சிம்பிளான லிவிங் தான், சாதாரண கார் தான். ஆனால் அவர் பில்கேட்ஸ்க்கு பல மில்லியன் டாலர்ஸை சமூகத்துக்கு சேவைக்கு கொடுத்துருக்காருங்க. அது மாதிரி நம்ம இந்த சமூகத்துக்கு, இந்த சமூகத்துலேருந்து தான் நம்ம எல்லாம் பெற்றோம். அது நடிகர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹிட் படம் கொடுக்குறாங்க, வெரி குட், நல்லா சம்பாதிக்கிறாங்க, வெரி குட். இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்ற நான். அட்லீஸ்ட்டு சமூகத்துக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் படத்துலையாவது நல்ல தரமான கான்வர்சேஷனை, தரமாக அந்த சமூகத்துக்கு பயனளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு சாட்டைன்ற ஒரு படம் வந்தது. அருமை சகோதரர் சமுத்திரக்கனி அவ்வளோ அழகான ஒரு கேரக்டரில் பியூட்டிஃபுல்லான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. அது மாதிரி நல்ல படங்களை ஏஆர் முருகதாஸ் ஒரு அற்புதமான இயக்குனர். பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சமூக சிந்தனை இருக்கும். அது மாதிரி நல்ல சமூக சிந்தனையை கூட நம்ம விதைக்கலாமே. அப்போ ஒவ்வொருத்தருமே அவங்க துறையில் அவங்க இந்த சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு அழகான சமுதாயத்தை நம்ம கட்டி அமைக்க முடியும். நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கேங்க, எனக்கும் சமூக கடமைகள் இருக்குது. நிறைய நேரத்தில் பயிற்சிகள் ப்ரொஃபஷ்னலாக இல்லாத நேரத்தில் நிறைய சமூக அமைப்புகளோடு சேர்ந்து நானும் நிறைய பயிற்சிகளை இலவசமாக வழங்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நமக்கும் கடமைகள் இருக்குது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள், படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள், பொருள் இருப்பவர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கலாருக்குன்ட்டு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் சமூக கடமைகள் இருக்குது. நம்ம தேவையில்லாத அக்குமுலேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையுள்ள எவ்வளோ நீடி பீப்புளுக்கு நம்மளால் உதவியை செய்ய முடியும், செய்ய வேண்டும்ன்ற செய்தியோடு இதில் ஜட்ஜிங்கோ எவாலுவேஷனோ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி இல்லாமல் திறந்த மனதோடு இது என்னுடைய வியூ அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நியாயம் இருந்தால் நீங்கள் கடைபிடிங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையும் வெற்றி பயணமாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.